இந்த ஷார்ட்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா LCM and HCF கான்செப்ட் ரிலேட்டடா ஒரு क्वेश्चन பார்க்க போறோம். சோ வாங்க क्वेश्चனை பார்க்கலாம். The LCM of two co-prime number is 6006, one of them is 66, then find the other number. அப்ப என்ன சொல்லிக்கிறாங்கன்னா LCM கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ LCM நமக்கு தெரியும். LCM என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா 6006 ன்னு கொடுத்துட்டாங்க. two co-prime நம்பர்னு சொல்லிட்டாங்க. two co-prime நம்பர்னா கண்டிப்பா இப்ப HCF என்னவா தான் இருக்கும்னா 1 தான் இருக்கும். ஓகேங்களா? பிரைம் நம்பர்னாலும் 1 தான் இருக்கும். co-prime நம்பர்னால HCF 1 தான் இருக்கும். HCF கொடுக்கல நம்ம யோசிக்க கூடாது. அதுக்கு பதிலா தான் இந்த வேர்ட் கொடுத்திருக்காங்க co-prime நம்பர். அப்ப co-prime நம்பர்னா HCF 1. ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க அப்ப A வந்து 66 ன்னு கொடுத்திருக்காங்கன்னா then find the other number ன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணனும்னா B தான் ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்ப B தான் ஃபைண்ட் பண்ணனும்னா அப்ப நமக்கு ரூல் தெரியும். A into B equal to LCM into HCF. ஓகேங்களா? சோ A வந்து என்னது 66 into B தான் கண்டுபிடிக்க போறோம். சோ LCM வந்து 6006 into HCF வந்து 1. ஓகேங்களா? சோ B தான் தேவை. அதனால நம்ம என்ன பண்றோம் இத மல்டிப்ளை பண்ணா 6006 தான் வரும் divided by 66 வந்து கீழ போட்டுக்கிறோம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். சோ 6th டேபிள்லயே பண்ணலாம். ஒவ்வொண்ணாவே பண்ணலாம் நம்ம. 1666 1666. சோ இங்க கேன்சல் பண்ணும்போது என்ன வரும் 1666. சோ 2 0 இருக்குது. கேன்சல் பண்ணி அகைன் 1 னால வரும். ஓகேங்களா? சோ இங்க பாருங்க 111 is 11. இங்க வந்து பாத்தீங்கன்னா 91 டைம்ஸ் வரும். அப்ப இந்த இன்னொரு நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 91. அப்ப co-prime நம்பர்னு क्वेश्चनல இருந்துச்சுனா நம்ம HCF கொடுக்கலையான்னு யோசிச்சுன கூடாது. சோ co-prime நம்பர் இருந்தாலும் அப்ப நம்ம HCF வந்து 1 நம்மளே அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, थैंक यू.